கார்த்திகா கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் நிலா சேரன் மனசை மாற்றி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அண்ணனுக்கு இந்த முறை எப்படியாவது கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு நம்பிக்கையில் சோழன், பல்லவன், பாண்டியன் ஆசையோட கோயிலில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேரம் ஆக ஆக நிலாவுக்கு ஒரு பதட்டம் வந்த நிலையிலே இருக்கு. உடனே கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணுதாங்க. கார்த்திகாவும் நான் தயாராகிட்டேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுதாங்க. அப்படி கிளம்பும்போது நிலா சொல்லுதாங்க, நீ வரும்போது சர்டிஃபிகேட்டையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுதாங்க. உடனே சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு கிளம்பி வரும்போது பாராத விதமாக கார்த்திகாவோட அம்மா அங்கே நிற்காங்க. சர்டிஃபிகேட்டை எடுத்த உடனே சந்தேகம் வந்துடுது. கார்த்திகா அம்மா சர்டிஃபிகேட்டை வச்சிருக்கிறதுனால எங்கே நீ போகிற அப்படின்னு அதட்டி கேட்காங்க. கார்த்திகாவோ எனக்கு சேரன் மாமா கோயிலில் காத்துக்கிட்டு இருக்காரு, எனக்கும் அவருக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுதாங்க. உடனே கார்த்திகா அம்மா கார்த்திகாவை போக விடாமல் தடுக்காங்க. நீ அங்கே போனீன்னா நான் தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு கார்த்திகாவை மிரட்டுதாங்க. இதை தடுக்கும் பொருட்டாக கார்த்திகாவோ நான் எங்கேயும் போகலை அப்படின்னு வீட்டிலேயே வெளியே உட்காந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா வருவா அப்படின்னு நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருக்காங்க நிலாவோட குடும்பம். கடைசியில் நிலாவுடைய குடும்பம் ஏமாறும்படி ஆகிடுச்சு. கோவிலில் நடசாத்தம் நேரம் வந்தது, அங்கே இருந்து பூசாரியும் நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை சேரன் கையில் கொடுக்காங்க. சேரனும் தாலியை கையில் வாங்கி அப்படி பார்க்காரு. நிலா பார்த்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து என்னால் நீங்கள் தான் இந்த அளவுக்கு கஷ்டப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் சேரன் எதுவும் பேச முடியாமல் அவமானப்பட்டு கோயிலில் இருந்து வீட்டுக்கு போய் விடுதாரு. பின்னாடியே நீலா, சேரன், பாண்டியன், பல்லவன் வருத்தப்பட்டு வாராங்க. அதனால இனி சேரனுக்கு ஜோடியா கார்த்திகா இல்லை அப்படின்னு உறுதி ஆயிடுச்சு. சேரனுக்கு பிடித்த மாதிரி இன்னொரு பொண்ணு கூடிய சீக்கிரம் வெற்றி கொடுக்க போறாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.